ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு சில விஷயங்களில் நீங்கள் என்னை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காமல் இருக்கிறதும் சரியில்லையா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அதெல்லாம் நமக்கு ஒரு சில விஷயங்களில் சரியாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மற்றவங்கள நம்பி ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஏன்னா மற்ற விஷயங்கள் நம்மளுக்கு சரியாக இருக்கிறப்போ அதெல்லாம் நம்மளுக்கான ஒரு விஷயமா இருக்காதப்போ நம்மளுக்கு எதுவுமே இது கிடையாது அப்படின்னோடனே அதுக்காக நம்ம ஒருத்தர் நம்மளை ஒரு ஒரு நம்புறதுக்கும் நம்பாமல் இருக்கிறதுக்கும் எதுக்குமே நம்மளுக்கு காரணம் இல்லை. காரணங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் அதுக்கு இடையில் நம்ம யாருக்கும் எந்த விஷயத்துலையுமே நம்பணும் இல்லை நம்பாமல் இருக்கிறது அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னோன்னா அதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா, புரியாமல் இல்லை. ஏன்னா எப்போதுமே நம்மளை ஒருத்தவங்க நம்பிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி அதெல்லாம் சரியான ஒரு விஷயத்துக்கு ஏற்றுக்கிறதுக்கான காரணங்களை நம்ம தான் இது பண்ணணும் அப்படின்னோடனே அதெல்லாம் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காதீங்க. எதுவும் பற்றி யோசிச்சுட்டு நம்ம இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதெல்லாம் சரியான ஒரு இதாக நம்மளுக்கு இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்த்துக்கணும், பண்ணணும். நாங்கள் எதையும் பார்த்துக்கணும் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே அதெல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் அதுக்கு அந்தந்த விஷயத்தில் அது நடக்குது நடக்கலை அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாத ஒரு விஷயமா தான் இருக்குது அப்படின்னோடனே அதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்கள. ஆனால் அதுக்கு எந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம ஏற்றுக்கணும் ஏற்றுக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அதில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு சொல்லாமல் இருக்க வேண்டாம் அப்படின்னோடனே அதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்களா. ஆனால் அதுக்கான ஒரு டைம்ங்கிறது வர்றப்போ அதையெல்லாம் நம்ம சரியாக எடுத்துக்கிட்டு நம்ம அந்தந்த விஷயத்த இது பண்ணிக்கிறது தான் நல்லது அப்படின்னோடனே அதெல்லாம் கரெக்டு தான்ப்பா, நான் இல்லைங்களா. ஆனால் அதுக்கான ஒரு இதுங்கிறது நேரங்கிறது நமக்கு வேணும்ல. அந்த நேரத்தை நம்மளாக தான் நம்ம இது பண்ணிக்கணும். ஆனால் மற்றவங்க நமக்காக ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னோன்னா அதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. நீங்கள் ஓரளவு எல்லாருக்கிட்டையும் எல்லா விஷயத்துக்கும் பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. ஏன்னா பேசிக்கிட்டு இருந்தால் இருந்தது தான். ஆனால் அதுக்கு மேலே நம்மளால் அவங்களுக்கு இவங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்களில் நம்ம நம்பிக்கையாக சொல்கிற விஷயங்கள் இருக்குது தான். ஆனால் அதையும் தாண்டி நம்ம மற்றவங்கள எதுக்காக எந்த விஷயத்துக்காக இது பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குல்ல அப்படின்னோடனே அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம். ஏன்னா என்றைக்குமே நம்ம மற்றவங்கள ஒரு சில விஷயங்களில் நம்புறதும் நம்பாமல் இருக்கிறதும் அதுக்கான காரணத்தை நம்ம தான் இது பண்ணிக்கிறோம், ஏமாந்து போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோன்னா அதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்களே. ஆனால் அதுக்கு மேலே நம்ம யாரையும் எதுக்காகவும் ஒரு சம்மந்தப்படுத்திக்கிட்டோ இல்லை அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு பேசுகிறதுனாலையும் ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. பேசுகிறதுனால ஒரு சில விஷயங்கள் சரியாக இருக்கலாம், சரியாக இல்லாமலேயும் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் நம்மளுக்கு என்றைக்குமே புரியாத விஷயமாவே தான் இருக்குது அப்படின்னோடனே அதுக்காக ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க? அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். மொத்தத்தில் நீங்கள் மற்றவங்கள எதுக்காக எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத மாற்றிக்கங்க. மாற்றிக்கிட்டா கண்டிப்பாக எல்லாம் நடக்கும் அப்படின்னோடனே அதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா, புரியாமலாம் இல்லை. ஆனால் அதெல்லாம் சார்ந்த ஒரு சில விஷயங்கள் நமக்கு இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்த அளவுக்கு நம்ம ஒரு சில விஷயங்கள ஏற்றுக்கிறோமோ அதெல்லாம் நம்மளுக்கு கரெக்டான விஷயமா இருக்கும் அப்படின்னோடனே அதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை. நீங்கள் அதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள்ட்ட நம்ம என்ன பேசணுமோ அதை பேசிக்கிட்டோம்னாலே போதும். அதை தாண்டி நம்ம யாரையும் இந்த விஷயத்துலையும் சார்ந்து ஒரு சில விஷயங்கள் இருக்க போகிறதில்ல. உங்களுக்கு எது